அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கவிதா விஜயன் பேசுறேன். உங்கள் அனைவரையும் கவிஸ் பாட்காஸ்ட்க்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட இந்த தலைப்பு, இத கேட்கிற நெறைய பேருக்கு மாற்று கருத்துக்கள உண்டு பண்ணும். ஆனா, ஒருவேளை இத நீங்க முழுசா கேட்டீங்க அப்படின்னா, உங்க கருத்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அன்புனா என்னன்னு இந்த நார்சிஸ்டிக் அபியூஸால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உண்மையிலே புரியாது, உணரவும் முடியாது. இது இவங்களுக்கு மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அன்புக்காக ஏங்கி, அன்புக்காக தன்னை இழந்து, அன்புக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணி, நம்மளால இவங்க அன்ப ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு வருத்தப்பட்டு நிக்கிற எல்லாருக்குமே இந்த பாட்காஸ்ட் பொதுவானது. அஸ் எ நார்சிஸ்டிக் விக்டிம் எனக்கு ரியலா என் வாழ்க்கையில என்ன நடந்ததோ, இந்த அன்புக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். அத அடைய எவ்வளோ முயற்சி பண்ணேன். அது ஏன் எனக்கு கிடைக்காம போச்சு? எனக்கு கிடைச்சும், அத ஏன் என்னால உணர முடியல? அத உணர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு என் வாழ்க்கையில அன்புக்கான வடிவமே மாறுச்சு. அன்புக்காக நான் வச்சிருந்த அந்த ஒரு எண்ணம், நினைப்பே மாறுச்சு. அதத்தான் இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ண விரும்புறேன். எனக்கு அன்புனா என்ன அப்படின்னு சொல்லிக் குடுக்கப்பட்டது அப்படின்னாக்க, என்கிட்ட அவங்க அன்பா பேசணும் அப்படின்னாக்க, நான் அவங்களுக்கு பிடிச்ச மாரி நடந்துக்கணும். அதுக்கு பேர் தான் அன்பு. அது அம்மாவாகட்டும், அப்பாவாகட்டும், தம்பியாகட்டும், கணவராகட்டும், பிள்ளையாகட்டும், சொந்தக்காரங்களாகட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், வேலை செய்ற இடங்கள்ல ஆகட்டும், நாம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டா தான், நமக்கு அன்புன்றது கிடைக்கும். அப்படின்ற ஒரு ஆழமான, ஆனா தப்பான ஒரு எண்ணம் எனக்குள்ள புகுத்தப்பட்டிருந்தது. உங்கள மாற சொல்லி ஏத்துக்கிறது பேரு அன்பு கிடையாது. நீங்க எப்படி இருக்கீங்களோ, அப்படியே உங்கள ஏத்துக்கிறதுக்கு பேரு தான் அன்பு. இத நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல. அத பத்தி இன்னைய பாட்காஸ்ட்ல என் வாழ்க்கையில நான் சந்திச்ச அனுபவங்கள ரொம்ப நேர்மையா உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நெறைய பேர் யோசிக்கிற ஒரு விஷயம். உண்மையிலே நம்ம மேல அன்பு செலுத்த, அன்பு காட்ட, நம்மகிட்ட கருணையோட பேச, நம்மள அனுசரிச்சு போக நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா சில உறவுகள் இருக்கும். ஆனா அந்த உறவுகள் நமக்கு காட்டுற அன்பும், அக்கறையும் நமக்கு போரிங் மாரி தெரியும். நமக்கு போர் அடிக்கிற மாரி இருக்கும். அவங்க கூட நம்மால கனெக்ட் ஆக முடியாத மாரி இருக்கும். இது நமக்கு ஒருவித குற்ற உணர்வ உண்டு பண்ணும். இவங்க நம்மள நல்லா தான பாத்துக்கிறாங்க. நம்மள நல்லா தான கவனிச்சுக்கிறாங்க. நம்மங்கள்ட்ட நல்லா தான பேசுறாங்க. ஆனா ஏன் என்னால அவங்க கிட்ட அந்த அன்ப ஏத்துக்க முடியல? அவங்கள்ட்ட உண்மையா நல்ல வார்த்தை பேச முடியல. அப்படின்ற அந்த எண்ணம் வரும். அது குற்ற உணர்வையும் உண்டு பண்ணும். ஆனா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்க, அவங்க சின்ன வயசுலேருந்து உண்மையான அன்ப பார்த்திருக்க மாட்டாங்க. பழகியிருக்க மாட்டாங்க. அதனால அந்த உண்மையான அன்பு கிடைக்கும்போது, அத எப்படி ஏத்துக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. இது என்கிட்டயும் நடந்துச்சு. என் வாழ்க்கையிலயும் நடந்துச்சு. ரொம்ப காலமாவே அன்பு அப்படின்றது குழப்பத்த குடுக்கறது, பயத்த குடுக்கறது, என்ன கேள்வி கேட்கறது அப்படின்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். ஒருவேள அந்த மாரி என்ன ஒருத்தவங்களுடைய செயல் அந்த அன்ப நான் வாங்குறதுக்காக எனக்கு இந்த குழப்பத்த, பயத்த, கேள்விகள குடுக்குது அப்படின்னாக்க, அப்ப நான் உடைஞ்சு போனவளா? என்னைய யாரும் புரிஞ்சு அன்பு காட்ட மாட்டாங்களா? இல்ல எனக்கு அதுக்கு தகுதி இல்லையா? அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய ஹீலிங் ஜர்னி எனக்கு சொன்னது, நான்
அன்புக்கு முழு தகுதி உடையவள். அது யாருடைய அன்பா வேணாலும் இருக்கட்டும். அன்ப வாங்கறதுக்கு எனக்கு எல்லா தகுதியும் இருக்கு. ஆனா, என்ன புரிஞ்சுக்காம என் மேல அன்பு காட்ட மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்கள்ட்ட போய் அந்த அன்பை எதிர்பார்க்கறது தான் என் தப்பு. அப்படின்றது தான் என் ஹீலிங் ஜர்னி எனக்கு கத்துக் குடுத்தது. இதுல பொதுவா அன்பு அப்படின்றது நமக்கு வலியோட சம்மந்தப்பட்டதா இருக்கும். நம்ம சினிமாவெல்லாம் காட்டுறாங்களே, நம்மள புரட்டி போடுறது, நமக்குள்ள அந்த ஸ்பார்க்க குடுக்கறது, நம்மள அப்படியே மிதக்க வைக்கிறது, பறக்க வைக்கிறது, நம்மள படபடக்க வைக்கிறது அதுதான் அன்பு. சத்தியமா அது அன்பே கிடையாது. அது அந்தந்த வயசுல வரக்கூடிய ஹார்மோன் சேஞ்சஸ். அந்த வயசுல அதிகமா சுரக்கிற ஹார்மோனுடைய ஹை அண்ட் லோஸ நம்ம ஃபீல் பண்றது தான் இந்த பட்டாம்பூச்சி பறக்கிறது, படபடன்னு இருக்கிறது, ஸ்பார்க் ஆவறது, மின்றது எல்லாமே. அது அந்த வயசுல நமக்கு புரியாது. ஆனா, என்ன மாரி நார்சிஸ்டிக் அபியூஸ்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு அன்புன்றது எப்படி தெரியுமா காட்டப்பட்டிருக்கும்? கிரிட்டிசைசம் குறை சொல்லியே பழக்குனது. கண்ட்ரோல் கட்டுப்படுத்தியே வச்சிருந்தது. எமோஷனல் மனிப்புலேஷன் என்னுடைய உணர்வுகளையே என்ன சந்தேகப்பட வச்சது. அன்பிரெடிக்டபிலிட்டி என்ன நடக்கும்னே தெரியாது. இந்த என்ன குறை சொல்லிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு குறையா தெரியிற அந்த விஷயத்த எனக்கு அது சரியான விஷயம் தான். ஆனா அவங்களுக்கு குறையா தெரியிற அந்த விஷயத்த நான் நிவர்த்தி பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாரி மாறுனாக்க, அப்ப அவங்க அன்பு எனக்கு கிடைக்கும். அவங்க கட்டுப்பாட விட்டு விலகாம என்னுடைய உண்மை தன்மைய நான் மறைச்சுக்கிட்டு வாழ்ந்தேன்னா, அவங்க அன்பு எனக்கு கிடைக்கும். நான் என்ன உணர்றேனோ அது தப்புன்னு அவங்க என்னுடைய உணர்வ சந்தேகப்பட வைக்கும்போது, அத நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னா, அவங்க அன்பு எனக்கு கிடைக்கும். அன்பிரெடிக்டபிலிட்டி. சில நேரம் என்கிட்ட அன்ப கொட்டுவாங்க. சில நேரம் நான் யாருன்னே தெரியாது. என்ன ஒரு விரோதி மாரி பார்த்து வெறுப்ப காட்டுவாங்க. இது 2மே நடக்கும். ஆனா அது எப்ப நடக்கும்னு தெரியாம அந்த சம்பவத்துக்காக, இது நடக்க போறதுக்காக நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்து என் நரம்பு மண்டலத்துக்கு கத்துக் குடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்பவும் பயங்கரமான விஷயம். லவ் இஸ் நாட் சேஃப். யாராவது ஒருத்தர் உன் மேல அன்பு காட்டாங்கன்னா, அது சேஃப் கிடையாது. அப்படின்ற ஒரு விஷயத்த என் நரம்பு மண்டலத்துக்குள்ள புகுத்துருச்சு. யாராவது ஒருத்தர் வந்து என்கிட்ட அன்பா பேசுனா, அவங்கள்ட்ட எப்படி பிஹேவ் பண்றதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா, என்னுடைய உடம்பு வந்து பழச ஞாபகம் வச்சுட்டே இருக்கும். இப்ப இவங்க உன்ட்ட வந்து அன்பா பேசுறாங்களா? அப்படின்னா, அவங்க உன்ன ஏதோ பண்ண போறாங்க. கிரிட்டிசைஸ் பண்ண போறாங்க, கண்ட்ரோல் பண்ண போறாங்க, மேனிபுலேஷன் பண்ண போறாங்க. நீ அன்பிரெடிக்டபிலிட்டி எதிர்பார்த்துட்டு இருக்க போற அப்படின்னு என் உடம்பு வந்து உள்ளுக்குள்ள இருந்து ஆட்டோமேட்டிக்கா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுரும். என் மனசு சொல்லும். அவங்க நல்லவங்க தான். அவங்க உனக்கு வந்து எந்த ஒரு இதுவும் குடுக்க வரல அப்படின்னு என் மனசு சொல்லும். ஆனா என் உடம்பு கேட்கவே கேட்காது. ஏன்னா என் உடம்புக்குள்ள தான் நான் ஏற்கனவே ஒரு விஷயத்த புகுத்தி வச்சிருக்கனே. லவ் இஸ் நாட் சேஃப் அப்படின்னு. என் உடம்பு சொல்லும். பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லும். இதனாலேயே என் மேல உண்மையா அன்பு காட்டுறவங்கள்ட்ட என்னால சரியான ரியாக்ஷன குடுக்க முடியாது. அந்த இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் உள்ளுக்குள்ள நடக்கிற சண்டை எனக்குள்ள ஒரு நம்ப்னஸ், ஒரு மறுத்து போற தன்மைய உருவாக்கிடும். உண்மையான அன்பை ஏத்துக்கக்கூடிய அந்த பக்குவத்த, அந்த திடத்த எனக்கு குடுக்காம, அத மறுத்து போற தன்மைய எனக்கு குடுத்துரும். இது நீங்க அன்ப உணர முடியாம கிடையாது. இப்படி நடக்கிறது நீங்க அன்ப உணர முடியாம கிடையாது. ஆனா, உங்க நர்வஸ் சிஸ்டம் உங்கள புரொடெக்ட் பண்ண பாக்குது. பாதுகாக்க பாக்குது. ஏற்கனவே நாம அதுக்கு குடுத்து வச்சிருக்க இன்ஃபர்மேஷன வச்சு, உங்கள அது பாதுகாக்கிறதுக்காக, இந்த அன்ப ஏத்துக்கும்போது வரக்கூடிய அந்த மறுப்பு தன்மைய உருவாக்கி குடுத்துரும் உங்களுக்கு. அடுத்து,
நம்ம சர்வைவல் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய எமோஷன் எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சுக்கிறோம். ரொம்ப நாளா இந்த எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்களுடைய உடம்பு பார்த்தீங்க அப்படின்னா, எப்ப பாரு ஹை எமோஷன்லயே இருக்கும். இப்ப பாரு ஒரு வித பதட்டத்தோட இருப்பாங்க, கோவமா இருப்பாங்க, வேகமா பேசுவாங்க, அவசர அவசரமா போவாங்க. அவங்களுக்கு பொறுமைனால என்னன்னே தெரியாது. அதுவும் அவங்களோட சிஸ்டத்த ஷட் டவுன் பண்ணி வச்சு, அவங்க உள்ளுக்குள்ள நம்ம குடுத்து வச்சிருக்க அந்த இன்ஃபர்மேஷன் லவ் இஸ் நாட் சேஃப் அப்படின்ற இன்ஃபர்மேஷன ரன் பண்ண வைக்கும். இந்த இடத்துல அந்த மறுத்து போறல் அப்படின்றது அன்பு இல்ல அப்படின்றதுக்காக கிடையாது. ஆனா நம்ம எமோஷனலா எக்ஸாஸ்ட் ஆயிட்டே இருக்கிறதுனால, அந்த அன்ப நமக்குள்ள நம்ம அனுமதிக்க மாட்டேன்றோம். நம்ம ரொம்ப காலமா அன்புன்றது ரொம்பவும் போராடி வாங்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டே இருந்திருக்கோம். அதிகமா நெனச்சுக்கிட்டே இருந்திருக்கோம். அத பத்தியே அதிகமா யோசிச்சுட்டு இருந்திருப்போம். அதனால நம்ம சர்வைவல்காக உண்மையான அன்பு நம்மள தேடி வந்தா கூட, நம்ம உடம்பு அத ஏத்துக்காம சர்வைவல் மோட்லயே இருக்கும். இதனால நீங்க உங்க இதயம் மறுக்கப்பட்டது, யாரையும் உள்ள விட மாட்டேன், யாருக்கும் அன்பு காட்ட மாட்டேன், யாரோட அன்பையும் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்றது அப்படின்னு கிடையாது. நீங்க மறுத்து போனவங்க கிடையாது. இதயம் மறுத்து போனவங்க அப்படின்ற அர்த்தம் கிடையாது. உண்மையிலே அப்படி கிடையவே கிடையாது. உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவ. அதுதான் அங்க முக்கியமானது. ஏன்னா நீங்க எமோஷனல் எக்ஸாஸ்ட் ஆயிட்டே இருக்கீங்க. உங்க உடம்பு எப்ப பாரு ஒரு ஹை சென்சிட்டிவிட்டி, ஹை எமோஷனல் ஃப்ளேவர்ல இருந்துகிட்டு இருக்குது. அத நீங்க சரிப்படுத்தாத வரைக்கும், உண்மையான அன்ப உங்களால உணர முடியாது. அடுத்து, நம்பிக்கை உடைக்கப்பட்ட நிலை. நம்ம நம்பிக்கைய அன்புன்ற பேர்ல நாம வச்ச நம்பிக்கைய உடைச்சிருப்பாங்க. அதாவது நம்ம உண்மையான அன்பு அப்படின்றது, நாமளா இருக்கிறது. இப்போ நாம ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு நம்ம மனசுக்குள்ள நம்ம பார்ட்னர் ஆகட்டும், ரிலேஷன் ஆகட்டும், இல்ல நம்ம அன்பு காட்டுறவங்க யாராகட்டுமே அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம மனநிலைய தெளிவா சொல்லும்போது, அவங்க அத ஏத்துக்காம, புரிஞ்சிக்காம, இல்ல அத ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்காம, அத இக்னோர் பண்றது, அவாய்ட் பண்றது. இன்னும் ஒரு படி மேல போயிட்டு அத கிண்டல் பண்றது. இல்ல இந்த மாரி நீ கிடையாது, நீ தப்பா புரிஞ்சுக்கிற அப்படின்னு நம்மள மனிப்புலேட் பண்றது. நீங்க உங்கள ஓப்பன் அப் பண்ண நெனைப்பீங்க. உங்களுடைய வல்னரபிலிட்டி வல்னரபிலிட்டி. அதாவது நீங்க ஓப்பன் ஆகணும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம். இது இந்த மாரி ஆகாது அப்படின்னு நெனச்சு நீங்க ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு அந்த கனெக்ஷன எதிர்பார்க்கும்போது, அந்த வல்னரபிலிட்டி அங்க டேஞ்சரஸா மாறும். ஏன்னா நீங்க ஓப்பனா இருப்பீங்க. ஆனா அந்த ஓப்பன்னஸ் உங்கள டேஞ்சரஸா மாத்தும். இப்ப நான் சொன்ன மாதிரி. அவங்க நம்மள இக்னோர் பண்றது, அவாய்ட் பண்றது, இல்லன்றது, அந்த மாதிரியான விஷயங்கள்ல டேஞ்சரஸா மாறும். இந்த மாரி உங்களுடைய வல்னரபிலிட்டிய அதாவது நீங்க ஓப்பன் அப் பண்றீங்க. எத பத்தி யோசிக்காம நம்மள அவங்க ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. நம்மள புரிஞ்சுப்பாங்க. இல்ல அட்லீஸ்ட் நம்ம சொல்ல வர்றதையாவது கேட்பாங்க. நமக்கு ஆறுதலா இருப்பாங்க. அப்படின்னு நெனச்சு நீங்க ஒருத்தர்ட்ட போய் ஓப்பன் அப் பண்ணும்போது, உங்களுடைய எமோஷன்ஸ ஓப்பன் அப் பண்ணும்போது, அங்க நீங்க தாக்கப்பட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய வல்னரபிலிட்டி அங்க பாதுகாப்பு இல்லாததா போயிடும். இதனால என்ன ஆகும்? திரும்ப நீங்க ஓப்பன் அப் பண்ண மாட்டீங்க. யார்ட்டயுமே ஓப்பனா பேச மாட்டீங்க. உங்களுடைய ஃபீலிங்ஸ ஷேர் பண்றது ரொம்ப கஷ்டமா உணருவீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஓவர் திங்கிங் பண்ணுவீங்க. எப்ப பாரு ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுது அப்படின்ற ஒரு இல்யூஷன்லயே உங்கள நீங்க வச்சிருப்பீங்க. இது அத்தனையும் அன்பு இல்ல அப்படின்றதுக்காக நடக்காது. உங்களுடைய நம்பிக்கை அங்க உடைக்கப்பட்டுச்சு. உடைக்க இப்ப உடைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேலயும் உடைச்சுருவாங்களோ அப்படின்ற பயம். ஆனா அந்த நம்பிக்கைய அவங்க உங்களுக்கு குடுப்பாங்கன்னு தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. ஆனா அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள நீங்க வளர்த்துக்கோங்க.
கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கோங்க. உங்க உடம்புக்கு உண்மைய சொல்லி புரிய வைங்க. நீ அன்ப எதிர்பார்க்கிற இடம், நீ இதெல்லாம் எங்க போய் பண்றியோ, அந்த இடம் உனக்கு சேஃப் கிடையாது. ஆனா நீ அன்புக்கு தகுதியானவ. அப்படின்றத சொல்லி புரிய வச்சு, முதல்ல உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கைய திடமாக்குனீங்க அப்படின்னா, நீங்க யாருகிட்டயும் போயிட்டு உங்களுடைய உணர்வுகள பகிர்ந்துக்கணும், இல்ல அன்பு வேணும் அப்படின்னு கெஞ்ச மாட்டீங்க, பகிர மாட்டீங்க. அவங்கள்ட்ட எதையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய ரிலீஃபா இருக்கும். அதே மாதிரி அடுத்து, உண்மையான அன்பு எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. நார்சிஸ்டிக் அப்யூஸ்ல இருந்து வெளில வந்தவங்களுக்கு, அந்த உண்மையான அன்பு எப்படி இருக்கும்? ஏன்னா அவங்க எப்படிங்க தெரிஞ்சுப்பாங்க? அன்புன்றது எப்படிப்பட்டதுன்றத அவங்க எப்படிங்க தெரிஞ்சுப்பாங்க? சின்ன வயசுலேருந்து அன்பு காட்டி வளர்த்துருக்கணும். நான் என் லைஃப்ல சொல்றேன், எவ்வளவோ யோசிச்சு பார்த்துட்டேங்க. எனக்கு அன்பா பேசி, அன்ப காட்டுன அந்த ஒரு சம்பவம் எங்கேயாவது நடந்திருக்குமா? அப்படின்னு என் மூளைக்குள்ள, என் மெமரிக்குள்ள போய் நான் எத்தனையோ வாட்டி தேடி பார்த்துருக்கேன். மருந்துக்கு கூட அந்த மாரி ஒரு சம்பவம் நடக்கவே இல்ல. எப்பவும் ஹை பிட்ச் டோன் தான். திட்டுறது, அதிகாரத்த காட்டுறது, மிரட்டுறது, கட்டுப்படுத்துறது, என்னை ஏத்துக்க வைக்கிறது. இதுதான். இதெல்லாம் சில சமயம் நான் பண்ணாக்க சில வார்த்தைகள் அங்கேருந்து வரும். அதத்தான் அன்புன்னு நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா உண்மையான அன்பு அப்படின்றது என்னன்னே எனக்கு தெரியல. இதே மாதிரி இந்த மாரி ஹை பிட்ச், ஹை டோனு கண்ட்ரோல் பண்றது, அ கீழ அடிமைப்படுத்தி வைக்கிறது, இதத்தான் இந்த மாதிரியான கெயாஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகளத்தான் நார்மலான அன்பு போல இருக்கு அப்படின்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். எனக்கு அமைதி அப்படின்றதே அன்ஃபெமிலியரா இருந்துச்சு. அதனால உண்மையான அன்பு அப்படின்றது எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, ஏன்னா இந்த அமைதியத்தானே நான் அன்பா இத்தன நாள்ல பார்த்துட்டு சாரி இந்த கயாஸ் இந்த பிரச்சனைகள, இந்த இந்த மாதிரியான உருவங்களத்தானே நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். அப்போ எனக்கு உண்மையான அன்பு எப்படி தோணுச்சு அப்படின்னா, போரிங்கா இருந்துச்சு. ரொம்ப அமைதியா தோணுச்சு. அதுல ஒரு ஸ்பார்க்கே இல்லாத மாரி ஒரு விஷயம். ஏன்னா, அந்த ஸ்பார்க் அப்படின்றது என் கடந்த காலத்துல எனக்கு எப்படி குடுக்கப்பட்டது அப்படின்னா, ஒரு வித பதட்டமா குடுக்கப்பட்டது எனக்கு. என்னுடைய உடம்புக்கு அந்த எமோஷனல ஒரு நேரம் அதிகமாவும், ஒரு நேரம் கம்மியாவும் குடுக்கறது தான் அப்படி நான் கிடைக்கிறது தான் எனக்கு அந்த ஸ்பார்க் அப்படின்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன் நானு. ஆனா உண்மையிலேயே உண்மையான அன்பு அப்படின்றது நம்மள நிலைப்படுத்தணும். நம்மள அமைதிப்படுத்தணும். நம்மள பதட்டப்பட வைக்கக்கூடாது. நம்மள சந்தேகப்பட வைக்கக்கூடாது. நம்மள குழப்பம் அடைய வைக்கக்கூடாது. இந்த மாரி இருந்தா தாங்க அது உண்மையான அன்பு. நீங்க ஒருத்தர் கூட இருக்கும்போது அமைதியா உணர்றீங்க. உங்க உடம்புலேருந்து எந்த ஒரு வார்னிங்கோ, ரியாக்ஷனோ இல்லாம அமைதியா நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, உங்க உடம்பு சொல்லும். உங்க உடம்பு சொல்றத நம்புங்க. உங்க உடம்புக்குள்ள இந்த மாரி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எதுவும் வராம, நீங்க அமைதியா இருக்கிற மாரி உணர்ந்தீங்க அப்படின்னா, அங்க நீங்க சேஃபா இருக்கிறீங்க. உங்க உடம்பும் சேஃபா இருக்குது. அங்க உண்மையான அன்பு இருக்குது. நல்ல ஃப்ரீக்வன்சி இருக்குதுன்னு அர்த்தம். இதுவே சில பேர் கூட இருக்கும்போது, ஒரு பதட்டமான சூழ்நிலை, நிலையில்லாத தன்மை. அவங்க எப்ப நம்மள விட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு நெனப்பு. இல்ல அவங்க கூட இருக்கிற அந்த 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 பிரசன்ஸ அனுபவிக்க முடியாத ஒரு பயம், ஒரு சந்தேகம், ஒரு குழப்பம். இதெல்லாம் இருந்தது அப்படின்னா, அந்த இடத்துல அன்புன்றது கிடையாது. அன்புன்ற பேருல ஒருவித டிப்ரஷன நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இந்த அன்ப நாம முதல்ல உணரும்போது, அது நமக்கு ரொம்ப எம்ப்டியா தான் தெரியும். உண்மையான அன்ப நம்ம உணர ஆரம்பிக்கும்போது, அதுல ஒண்ணுமே இல்ல அப்படின்ற ஏன்னா, நம்ம உண்மையான அன்பு நமக்கு கிடைக்கும்போது, உண்மையிலேயே நம்ம நர்வஸ் சிஸ்டம் காமா இருக்கும். அந்த காம் இதுவரைக்கும் நாம அந்த அமைதி இதுவரைக்கும் நம்ம உணர்ந்தது கிடையாது. அது எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு நமக்கு தெரியாது. அதனால அந்த அமைதி நமக்கு ஆரம்பத்துல அன்சேஃப்டி மாரி தான் தோணும். அவ ரொம்ப அமைதியா இருக்கா, அப்ப ஏதோ தப்பு இருக்கு போல இருக்கு அப்படின்னு தான் தோணும். ஆனா போக போக அந்த அன்ப நாம உண கொஞ்சம் கொஞ்சமா அலோவ் பண்ண
அது நம்ம உண்மையான அன்பு அப்படின்றத நம்மால புரிஞ்சுக்க முடியும். சில நேரம் நம்மகிட்ட இருந்தே நம்ம விலகிடுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, நம்மளுடைய உண்மை தன்மைய நம்ம மறந்துருவோம். ஏன்னா நார்சிஸ்டிக் அப்யூஸ் என்ன பண்ணும் அப்படின்னாக்க, நம்மளுடைய தேவைகள வெளிய சொல்ல விடாது. நம்மளுடைய முக்கியத்துவத்த வெளிய சொல்ல விடாது. நம்மளுடைய எண்ணங்கள, நம்மளுடைய சிந்தனைகள வெளியில சொல்ல விடாது. அதனால நாம நமக்குள்ளேயே டிஸ்கனெக்ட் ஆயிடுவோம். நாம நம்மள நம்ப மாட்டோம். டிஸ்கனெக்ட்ன்ற பேரு அதுதான். நாம நம்மள நம்ப மாட்டோம். நமக்குள்ள என்ன உருவாகுதோ, உணர்வுகள எதையுமே நாம நம்ப மாட்டோம். நாம நமக்குள்ள டிஸ்கனெக்ட் ஆயிட்டதுனால, நம்மள சுத்தி இருக்கவங்க கூட யாரு கூடயுமே நம்மால கனெக்ட் ஆக முடியாது. ஆனா, இந்த ஹீலிங் லவ் அப்படின்றது, அதாவது இந்த ஹீலிங் எனக்கு சொல்லிக் குடுத்தது, எனக்குள்ள நான் நம்பிக்கைய உருவாக்குனா மட்டும் தான், மத்தவங்க என் மேல நம்பிக்கை வைப்பாங்க. எனக்குள்ள இருக்கிற அன்ப நான் நம்பனா, அந்த அன்புக்கு நான் தகுதியானவன் நான் நம்பனா மட்டும் தான், என் அன்ப மத்தவங்க புரிஞ்சுப்பாங்க. என்னுடைய உணர்வுகள நான் புரிஞ்சு, அத நம்பனா மட்டும் தான், மத்தவங்க அத புரிஞ்சுப்பாங்க. நாம வெளியில மத்தவங்கள்ட்ட அன்ப தேடுறதுக்கு பதிலு, நமக்குள்ள இருக்கிற அன்ப நாம உணர்றோமா? அப்படின்றத முதல்ல நாம உறுதிப்படுத்தணும். நாம உள்ளுக்குள்ள என்ன ஃபீல் பண்றோமோ, அதத்தான் மத்தவங்க வெளியிலேருந்து நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. நாம அன்புக்கு தகுதியானவங்க நெனச்சாக்கா, அந்த தகுதியான அன்ப காட்டுறவங்க வெளியில நம்மள தேடி வருவாங்க. அடுத்து, சில நேரங்கள்ல நாம அப்யூஸ்ல இருந்தப்போ உருவான அந்த பழக்கங்கள நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சுருவோம். எப்படி அப்படின்னாக்க, அதனாலேயே அந்த அன்ப வந்து நம்ம தள்ளி வைப்போம். உண்மையான அன்ப தள்ளி வைப்போம். எப்படி அப்படின்னாக்க, நம்ம திரும்ப தப்பான ஆள தேர்ந்தெடுத்துட்டா என்ன பண்றது? நம்ம இந்த ரெட் ஃபிளாக்ஸ திரும்ப கண்டுக்காம அவங்கள நம்ம ஏத்துக்கிட்டா என்ன பண்றது? திரும்ப நம்மள நாமளே இழக்க வச்சுருவாங்களோ! அப்படின்ற ஒரு பயம். இதனாலேயே என்ன ஆகும் அப்படின்னாக்க, நம்ம திரும்ப ஒரு ராங் பேட்டர்ன்குள்ள நம்ம போயிடுவோம் அப்படின்றதுக்காகவே நம்ம உண்மையான அன்ப நாம ஏத்துக்க மாட்டோம். ஆனா அது வீக்னஸ் கிடையாது. செல்ஃப் புரொடெக்ஷன் அது. ஏன்னா உங்க உடம்பு உங்கள பாதுகாக்க துணியுது. நீங்க வந்து அந்த அப்யூஸ்லேருந்து வெளியில வந்திருப்பீங்க. உங்க உடம்ப இப்ப சேஃபா வச்சிருப்பீங்க. அப்ப அது சொல்லும். "நீ திரும்ப அன்ப தேடி போகாத. அது வேண்டாம் உனக்கு" அப்படின்னு நம்ம உடம்பு அது சொல்லும் நமக்கு. அது செல்ஃப் புரொடெக்ஷன். நம்மளுடைய விழிப்புணர்வுனால, அவேர்னஸ்னால அத நம்ம கொஞ்சம் மாத்த முடியும். நான் அப்படி பயப்படுறதுக்கு காரணம் பாஸ்ட் பேட்டர்ன் தான். ஆனா, இப்ப என்னுடைய பிரசன்ட் ரியாலிட்டி உண்மையா இருக்குது. அப்படின்னு உங்க உடம்புக்கு நீங்க சொல்லி பழக்கப்படுத்தும்போது தான், உங்க உடம்பானது பாஸ்ட்ல நமக்கு வலிய குடுத்த அந்த பேட்டர்னுக்கும், இப்போ பிரசன்ட்ல இருக்கக்கூடிய அந்த ரியாலிட்டிக்கும் உள்ள வித்தியாசத்த தானாவே புரிஞ்சுக்கும். என் வாழ்க்கையில நான் எப்படி இத ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா, நான் என்ன ஃபோர்ஸ் பண்ணவே இல்ல. எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு வந்து வெளியிலேருந்து யார்ட்டயுமே எந்த அன்பும் கிடைக்கல. யார்ட்டயும் எந்த சப்போர்ட்டும் கிடைக்கல. அதே மாரி இந்த பிரச்சனைகள் உள்ளவங்கள்ட்ட நான் அன்ப தேடுறேன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால நான் நிறுத்திட்டேன். அன்ப தேடுறத நிறுத்திட்டேன் நானு. அந்த அன்புக்காக நான் வந்து முயற்சிகள் எடுக்கிறத நிறுத்திட்டேன். யாருடைய அன்பும் கிடைக்கலையேன்னு கவலைப்படுறதே நிறுத்திட்டேன். முதல்ல எனக்குள்ள நான் ஸ்டடி ஆகணும். அந்த ஹீலிங் ஸ்டார்ட் பண்ணப்போ இதுதான் நான் எனக்குள்ள சொல்லிக்கிட்டது. யாருடைய அன்புக்காகவும் என்ன இனிமே நான் யார்ட்டயும் போய் கெஞ்ச வைக்க போறது கிடையாது. யாருகிட்டயும் போய் அட்டென்ஷனுக்காக நிக்க போறது கிடையாது. யார்ட்டயும் வேலிடேஷனுக்காக போய் நிக்க போறது கிடையாது. நான் யார்ட்டயும் கெஞ்ச போறதும் கிடையாது. முதல்ல நான் எனக்குள்ள ஸ்டடி ஆவணும். அப்படின்னு நான் எதையுமே ஃபோர்ஸ் பண்ணாம ஸ்டடி ஆனேன். நான் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னாக்க, என்னோட நரம்பு மண்டலத்த அமைதியாக்கணும் முதல்ல. இது நாள் வரைக்கும் என் நரம்பு மண்டலத்துக்கு நான் ஒரு விஷயத்த குடுத்து வச்சிருந்தேன் இல்லையா? லவ் இஸ் நாட் சேஃப் அப்படின்னு. அத கொஞ்சம் கொஞ்சமா மாத்தனேன். நீ அன்புக்கு தகுதியானவ தான். நீ குடுத்த அன்பு உனக்கு இப்ப திரும்ப வராம இருக்கலாம். ஆனா, அது எங்கேயோ ஒரு பிக்ஸட் டெபாசிட்டா இருக்குன்னு நெனச்சுக்கோ. அந்த அன்பு திரும்ப ஒரு நாள் உனக்கு கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். ஆனா, நீ எதிர்பார்த்த வடிவத்துல நீ எதிர்பார்த்தவங்கள்ட்டேருந்து கிடைக்காது. ஆனா, உனக்கு திரும்ப கிடைக்கும். அதனால அமைதியா இரு அப்படின்னு என் உடம்ப நான் பழக்கப்படுத்தினேன். எனக்கான எல்லைகள நான் வகுத்தேன்.
இந்த அன்புக்காக போய் நான் அவங்கவங்கள்ட்ட நிக்கிறது, கெஞ்சுறதுன்னு இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் நிறுத்திட்டு, இதுதான் என்னுடைய எல்லைகள் அப்படின்னு என் எல்லைகள வகுத்தேன் நானு. என்னுடைய சின்ன சின்ன இன்டராக்ஷன்ஸு உண்மையான அன்பு காட்டுறவங்கள்ட்ட நான் சின்ன சின்ன இன்டராக்ஷன் பண்ணேன் இல்லைங்களா? அத நான் நம்ப ஆரம்பிச்சேன். ஆமா, இவங்க என் மேல உண்மையிலே அன்பா இருக்கிறாங்க. அத நான் சந்தேகப்படல. சந்தேகப்படுறத நிறுத்துனேன் நானுங்க. கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட அன்பு காட்டுறவங்கள்ட்ட நான் கனெக்ட் ஆக ஆரம்பிச்சேன். ஒரேடியா கனெக்ட் ஆயில்ல. 4 வருஷம் ஆச்சு. ஒரேடியாலாம் கனெக்ட் ஆயிடவே இல்ல நானு. கொஞ்சம் கொஞ்சமா கனெக்ட் ஆயி, இப்ப அது ஸ்டேபிளா, ஸ்டடியா, நிலையான ஒரு அன்பா என் வாழ்க்கையில இருக்குது. நான் என்ன பண்ணேன், ஏன் என்னால அன்ப உணர முடியல? அப்படின்ற கேள்விக்கு பதிலு, என் உடம்புக்கு நான் என்ன சேஃப்டிய குடுக்கணும்? இந்த அன்பு உண்மையானது தான் அப்படின்னு என் உடம்பு நம்புறதுக்கு, என் உடம்புக்கு நான் என்ன சேஃப்டிய குடுக்கணும்? அப்படின்னு முடிவு பண்ணேன். முதல்ல என் உடம்புக்கு நான் சேஃப்டிய குடுத்தேன். பாதுகாப்பானது நான் இருக்கிற இடம் பாதுகாப்பானது என் உடம்ப நான் நம்ப வச்சேன். அதுக்கப்புறமேலுக்கு அன்ப கொஞ்சம் கொஞ்சமா அனுமதிக்க ஆரம்பிச்சேன். ஆனா பொறுமையா என்னோட எமோஷன்ஸ் ஒழுங்காக ஆரம்பிச்சுது. ஆனா நான் ட்ரமேட்டிக்கா நடக்கல இது. அ ஒரு மாரி சண்ட போட்டு ஒரு பெரிய சீன் கிரியேட் பண்ணிலாம் நடக்கல. நடந்துச்சு. ஆனா ஸ்டெடியா நடந்துச்சு. அந்த அன்பு நிலையா என்கிட்ட தங்குற அளவுக்கு நடந்துச்சு. இந்த இடத்துல எனக்கு ஒரு விஷயத்த உங்கள்ட்ட சொல்லணும்னு இருக்கு. என் வாழ்க்கையில நடந்தது தான் சொல்லணும்னு இருக்குது. என்ன அப்டின்னாக்கா, பொதுவா இந்த நார்சிஸ்டிக் அப்யூஸ்ல அன்பு அப்படின்றது நான் முன்னாடி சொன்ன மாரி எப்படி நமக்கு புகுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னா, நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ ஒரு பொம்மைய வடிச்சு வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு புடிச்ச மாரி வரைவோம். ஒரு களிமண்ணால உருவம் செஞ்சோன்னா நமக்கு பிடிச்ச மாரி செய்வோம். அது மாரி உணர்வுள்ள ஒரு மனித உள்ளத்த அவங்களுக்கு பிடிச்ச மாரி வடிவமைச்சு, நாம மாத்திக்கிட்டோம் அப்படின்னா, அப்போதான் அந்த அன்பு அங்கேருந்து நமக்கு கிடைக்கும். அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம மனசுக்குள்ள தங்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, அவங்கள்ட்டேருந்து அன்ப வாங்கறதுக்கு நம்மால முடிஞ்ச அத்தன முயற்சிகளையுமே போடுவோம். நம்மள எந்த அளவுக்கு மாத்திக்க முடியுமோ, நம்ம எந்த அளவுக்கு தியாகம் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு நம்ம உயிர குடுத்து உழைக்க முடியுமோ, அந்த அளவுக்கு நம்ம அத்தனையும் நான் செய்வோம். ஆனா, அவங்கள்ட்டேருந்து அந்த அன்பு நமக்கு திரும்ப வரவே வராது. நம்ம கொட்டி தீர்ப்போம் அன்ப. ஆனா, அவங்கள்ட்டேருந்து அந்த அன்பு நமக்கு திரும்ப வரவே வராது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, குழந்தை பருவத்துல இருக்கும்போது இப்படி ஒரு பிஹேவியர் நமக்கு நடந்தது. இந்த அபியூஸ் நமக்கு நடக்கும்போது, நம்மால எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது. நமக்கு எதிர்த்து பேசுற தைரியம் இருக்காது. ஆ நம்ம முயற்சி மட்டும் தான் பண்ணிட்டுருப்போம். குழந்தை பருவத்தில நம்ம முயற்சி மட்டும் தான் பண்ணிட்டுருப்போம். நம்ம எப்படியாவது அவங்க அன்ப வாங்கிடலாம். இத பண்ணா வாங்கலாம், அத பண்ணா வாங்கலாம்ன்னு குழந்தைத்தனமா நெறைய பண்ணி முயற்சிகள் மட்டும் தான் பண்ணுவோம். ஆனா நம்ம வளர்ந்து வெளியில வந்தப்போ, நமக்கு அங்க ஈகோ வந்து முக்கியமா நிக்கும். அதே மாதிரி பிஹேவியர் உள்ள ஒரு பேட்டர்ன், ஒரு ரிலேஷன்ஷிப்ப நம்ம சந்திக்கும்போது, அங்க அந்த ஈகோ எப்படி செயல்படும் அப்படின்னாக்க, நாம தான் வளர்ந்துட்டோமே! இப்ப தான் நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்ப அதே மாரி ஒரு பிஹேவியர் உள்ள ரிலேஷன்ஷிப் நம்மகிட்ட இருக்கு. இவங்கள நாம ஜெயிச்சே ஆகணும். சின்ன வயசுல நம்மால முடியல. ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்காது. ஒரு அவங்கள எதிர்த்து பேசுற தன்மை இருக்காது. ஒரு தைரியம் இருக்காது. ஆனா, இப்ப தான் நம்ம வளர்ந்து வந்துட்டோமே! இப்போ நாம இத ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு ஈகோ வந்து உங்கள கிளாஷ் ஆகும். உங்கள வந்து செயல்பட வைக்கும். எப்படி அப்படின்னா, அவங்க உங்கள கஷ்டப்படுத்துறாங்கன்னு தெரியும். உங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்கலன்னு தெரியும். உங்கள ஒண்ணுமே இல்ல, சும்மா ஜஸ்ட் யூஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா, உங்க ஈகோ என்ன பண்ணும், அவங்கள எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும், அவங்க அன்ப வாங்கியே ஆகணும் அப்படின்னு உங்கள செயல்பட வைக்கும். அவங்க விலகி போற மாரி இருந்துச்சு அப்படின்னாக்கா, நீங்க தேடி போவீங்க. சேஸ் பண்ணுவீங்க. ஃபோன் பண்ணுவீங்க. அத்தன மிஸ்டு கால், அத்தன கால் பண்ணுவீங்க. அங்கேருந்து ரிப்ளை வரலைனாலும் கால் பண்ணிட்டே இருப்பீங்க. பக்கம் பக்கமா மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பீங்க. எப்படியாவது ஏதாவது ஒரு ஸ்பார்க் அவங்கள நம்மள பேச வச்சுற மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. நடக்கும். கண்டிப்பா இது நடக்கும். என் லைஃப்லயும் நடந்திருக்கு. நானும் இத பண்ணியிருக்கிறேன் நானு. ஆனா, கடைசி வரைக்கும் நம்மால அவங்கள ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா, அங்க உண்மையான அன்பு, உண்மையான புரிதல் இருந்தா மட்டும் தான் அது உங்களுக்கு திரும்ப வரும். இங்க உங்க ஈகோ தான் செயல்படுது.
நீங்க எப்படியாச்சும் அந்த உறவ வென்றுடணுன்ற அந்த எண்ணம் மட்டும் தான் அங்க செயல்படுதே ஒழிய, நீங்களும் உண்மையான அன்ப காட்டல, அங்கிருந்து உண்மையான அன்பு வராது. நீங்க ஜெயிக்கணும். அது மட்டும் தான் உங்களுக்கு எண்ணமா இருக்கும். நான் இதெல்லாம் நிறுத்துனேன் நானு. இதெல்லாம் இந்த மாரி எதுவுமே பண்ணாம, இது நான் நிறுத்துனேன். இந்த பழக்கத்தையே நான் நிறுத்துனேன். என்ன நானே சாக்ரிஃபைஸ் பண்ற இந்த பழக்கத்த நான் நிறுத்துனேன். ஃபுல்லா நான் நிறுத்திட்டேன் நானு. எனக்கு அன்பே கிடைக்காட்டியும் பரவால்ல. ஆனா, இந்த மாரி என்ன நானே இழக்கிற நெலைமைக்கு நான் போற இந்த பிஹேவியர நான் நிறுத்தேன். அது நிறுத்துனதுக்கு அப்புறமேலுக்கு தான், எனக்குள்ள இருக்கக்கூடிய அன்போடைய ஆழமும், முக்கியத்துவமும் எனக்கு புரிய வந்தது. அந்த அன்ப சம்பாதிக்கணும், வாங்கிடணுன்ற வெறி இருக்கு பார்த்தீங்களா? அது கண்டிப்பா உங்கள இழக்க வைக்கும். நானே இழந்தேன். நான் நான் யாருன்னு தெரியாத அளவுக்கு, இது நானான்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு என்ன நான் ரொம்ப இழந்தேன் நானு. அவங்க நம்மள விட்டு போற மாரி பாவலா காட்டுவாங்க. ஆனா போக மாட்டாங்க. ஏன்னா, நாம அவங்கள்ட்ட கெஞ்சுறது, அவங்களுக்கு மெசேஜ் பண்றது, கால் பண்றது, நம்மள பத்தி விளக்கம் குடுக்கறது, நாம நம்மள டிஃபெண்ட் பண்றது எல்லாமே அவங்களுக்கு ஒரு போத. ஒரு ஷோ பாக்குற மாரி. அது அவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் குடுக்குறோன்ற அந்த ஈகோவ அவங்களுக்கு குடுக்கும் அது. அத அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம இப்படிலாம் பண்றது அன்புக்காக நம்ம பண்ற அத்தனையுமே அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால நம்ம ஒர்த் நமக்கு புரிய வந்த சமயத்துல, என் ஒர்த் எனக்கு புரிய வந்த சமயத்துல இது அத்தனையுமே நான் நிறுத்திட்டேன் நானு. நான் ஏன் போய் கெஞ்சணும்? நான் ஏன் என்ன பத்தின விளக்கம் குடுக்கணும்? என் அன்பு உண்மையானதுன்னு நான் ஏன் புரிய வைக்கணும்? என் லாயல்டி என்னுடைய விசுவாசம் இவ்ளோ இருக்குன்னு நான் ஏன் சொல்லணும்? புரியாதவங்களுக்கு நான் புரிய வைக்க நான் ஏன் முயற்சி பண்ணணும்? நிறுத்தணும். ஃபுல்லா நிறுத்துனேன். ஆனா முடிஞ்ச வரைக்கும் மன்னிச்சு, மன்னிச்சு விட்டேன் நானு. ஒரு தடவ தப்பு பண்ணிட்டாங்களா, திரும்ப மன்னிப்பு கேட்கும்போது, சரி இப்பயாவது இந்த தடவையாவது இந்த அன்பு நமக்கு முழுசா கிடைச்சிராதா? அப்படின்னு என்னால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் மன்னிச்சு, மன்னிச்சு விட்டேன். ஒரு கட்டத்துல நான் சோர்ந்து போயிட்டேன். இதுக்கு மேல மன்னிக்க ஒண்ணுமே இல்லன்னு நான் மன்னிக்கிறதையே நிறுத்திட்டேன் நான். என்ன சுத்தமா அவங்கள்ட்டேருந்து நான் விலக்கி வெளில கொண்டு வந்துட்டேன். தேவையே இல்ல. என்ன புரிஞ்சுக்காதவங்களுக்கு, என் அன்ப மதிக்காதவங்களுக்கு, எனக்கு முக்கியத்துவம் குடுக்காதவங்களுக்கு, நான் எதையுமே குடுக்க விரும்பல. அதனால நான் வெளில வந்துட்டேன். இப்படி நான் வெளில ஒரு ஒரு உறவா நான் வெளில வர்றப்போ, என்ன உண்மையா நேசிச்ச உறவு மட்டும் தான் என்ன தேடி வந்தது என்ன. என்கிட்ட மன்னிப்பு கேட்டு, நான் இருக்கிறேன்னு சொல்லி, அந்த நம்பிக்கைய எனக்கு குடுத்து, இன்னைய வரைக்கும் அந்த உண்மையான உறவுகள் மட்டும் தான் நான் அந்த உண்மையான உறவுகளையுமே விட்டு வெளில வந்துட்டேன். ஆனா, அந்த உண்மையான உறவுகள் என்ன விடல. என்ன தேடி வந்தது. இதுவரைக்கும் அந்த உறவுகளுக்கு நான் உண்மையா இருக்கிறேன். அந்த உறவுகளும் இன்னைய வரைக்கும் என் கூட தொடர்ந்து இருக்கிறாங்க. இப்போ நான் சொல்ற இந்த விஷயங்கள் நார்சிஸ்டிக் அபியூஸால பாதிக்கப்பட்டவங்க மட்டும் தான் செய்யறாங்களா? கிடையாது. இந்த அன்ப ஜெயிச்சிரணும் அப்படின்ற ஈகோ உள்ள எல்லாருமே இந்த விஷயத்த செய்யறாங்க. நான் பார்க்குறேன். நான் கண்கூடாவே நான் பார்க்குறேன் நானு. அந்த மாரி உங்க ஒர்த்த இழந்து தான் ஒருத்தர உங்க லைஃப்ல தக்க வைக்கணுன்ற எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. தாராளமா நீங்க வெளில வந்துரலாம். ஒருவேள நீங்க இத கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில நீங்க அன்புன்னு நெனச்சது, இந்த பிரச்சனைகள் குடுக்கக்கூடியவங்க தான் உங்களுக்கு உண்மையான அன்பு காட்டுவாங்க. உங்களுக்கு உண்மையான அன்பு காட்டுறவங்க மேல உங்களுக்கு ஒருவித பாசம் வராம இருக்குது அப்படின்னு நீங்க நெனச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க, முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நீங்க அன்புக்கு 100% தகுதியானவங்க. அன்புன்றது உங்களுக்கு தகுதி வாய்ந்த ஒரு பொருள். ஆனா, அத நாம எதிர்பார்க்கிற இடம் சில நேரங்கள்ல தப்பா இருக்கும். ஆனா, நமக்கு வர்ற இடம், அந்த அன்பு நம்மகிட்ட வர்ற இடம் நமக்கு பிடிக்காததா இருக்கும். நம்மளால உணர முடியாததா இருக்கும். ஏத்துக்க முடியாததா இருக்கும்.
அதனால உங்கள நீங்க உடைஞ்சு போனவங்க, தகுதி இல்லாதவங்க அப்படின்னு இந்த லேபிள உங்க மேல குத்துறத நீங்க முதல்ல நிறுத்துங்க. உங்க சிஸ்டத்த இந்த சர்வைவல்க்காக நீங்க அடாப்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த கெயாஸ், இந்த பிரச்சனைகள், இந்த எமோஷன் எக்ஸாஷன், இந்த எமோஷன்ஸ் ஹை அண்ட் லோ இதுதான் அன்புன்னு நீங்க நெனச்சுக்கிட்டு, உங்க சிஸ்டத்த நம்ப வச்சுட்டு இருக்கீங்க. உங்க இதயம் உண்மையிலே தூய்மையானது. அதுக்கு உண்மையான அன்ப புரிஞ்சுக்க முடியும். ஆனா, அதுக்கு நீங்க கொஞ்சம் ஒத்துழைக்கணும். உங்க இதயம் மூடி வைக்கப்படல. உண்மையான அன்ப உள்ள விடாத அளவுக்கு உங்க இதயம் மூடி வைக்கப்படல. ஆனா, அது தன்னத்தானே பாதுகாக்கணும்னு இறுக்கமா மூடிக்கிட்டு இருக்குது. நீங்க கொஞ்சம் கருணையோட அத தொறந்தா போதும். உண்மையான நார்சிஸ்டிக் அபியூஸ்க்கு அப்புறமும் உண்மையான அன்பு அப்படின்றது சாத்தியம். எப்படி அப்படின்னா, நம்ம பொறுமை, நம்மளுடைய செல்ஃப் கம்பேஷன், நம்ம மேல நாம வச்சிருக்க லேபிள உடைக்கிறது, நாம நமக்குள்ள நம்பிக்கைய உண்டு பண்றது. இதன் மூலியமா உண்மையான அன்ப நம்மால அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். அந்த அன்ப நம்மால ஏத்துக்க முடியும். அந்த அன்புக்கு நம்ம தகுதியானவங்க அப்படின்னு நம்மால உணரவும் முடியும். இதெல்லாம் உடனே நடந்துராது. அவசரமாவும் நடந்துராது. என் கூடவே இருந்த அந்த உண்மையான அன்ப இந்த 4 வருஷத்துல தான் நான் அடையாளமே கண்டுகிட்டேன் நான். உங்களுடைய உணர்வுகள் உங்கள்ட்ட திரும்ப வரும். நீங்க சேஃப்டிய திரும்ப உணர்வீங்க. எதுக்கும் அவசரப்படணுன்ற அவசியமே இல்ல. நீங்க உண்மையான அன்புக்கு தகுதி வாய்ந்தவங்க அப்படின்ட்டு என்னைக்கு நீங்க நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ, அன்னைக்கு உங்களுக்குள்ள இந்த ஹீலிங் ஸ்டார்ட் ஆகும். நீங்க காட்டி ஒருத்தர்ட்ட அன்பு காட்டி, அந்த அன்ப அவங்க துச்சமா தூக்கி போட்டுட்டு போனாங்க அப்படின்னா, அந்த அன்பு அங்க வீணாக்கப்படுதுன்னு அர்த்தமே கிடையாது. அந்த அன்பு நீங்க காட்டுன அன்பு எங்கேயோ ஒரு இடத்துல தங்கும். எங்கேயோ ஒரு இடத்துல பத்திரமா இருக்கும். அது யார் மூலியமா உங்களுக்கு வந்து சேரணுமோ, கண்டிப்பா உங்கள திரும்ப வந்து அடையும். இது என் வாழ்க்கையில நான் பார்த்த, நான் கத்துக்கிட்ட, நான் உணர்ந்த உண்மை. நீங்க உண்மையான அன்புக்கு தகுதி வாய்ந்தவங்க அப்படின்னு நான் சொல்றேன். நீங்களும் நம்புங்க. அந்த அன்பு உங்கள தேடி வரும். அந்த அன்ப நீங்க உணர்வீங்க. அந்த அன்பு உங்க வாழ்க்கையில நிலையா இருக்கும். உங்க பொறுமைக்கும், அமைதிக்கும் நன்றி.